பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் 23வது வசனம் சொல்லியிருப்பார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நேற்றைய தினத்திலே ஒரு 3 நாள் உபவாச நாட்களை பார்த்தோம். உபவாசத்தினால என்ன நன்மை நமக்கு என்று பார்த்தோம். இன்றைய தினத்திலே கர்த்தர் பாருங்க, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. தேசமே நான் உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டது உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். பயப்படாதீங்க. இந்த காரியத்திலாவது பயந்து இருக்கிறீங்களா? இது எப்படி நடக்கும், இது எப்படி நான் கடந்து போவேன், இது எப்படி செய்வேன் என்று நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்களா? அப்ப சொல்லுகிறார், பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். பெரிய காரியத்தை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. சீயோன் குமாரரே, இப்ப குமாரரேனா குமாரத்திகளே 2 பேருக்குன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள். குமாரரே, வாலிபர்களே, சகோதரர்களே, சகோதரிமார்களே, வாலிப பெண் பிள்ளைகளே, என்ன சொல்லுங்க, தேவனுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் பாருங்க, தக்கபடி உங்களுக்கு முன்மாதிரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். ஏற்கனவே உங்களுக்கு வர்ஷிக்க பண்ணியிருக்கிறார், இன்னும் வர்ஷிக்க பண்ணுவார். நல்ல தேவன் நல்லதை செய்வார். அதனால பயப்படாதீங்க, மகிழ்ந்து தேவனிடத்துல களி கூறுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் தேவனா பாருங்க, சீயோனே குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்க. மகிழ்ந்து தேவனுக்குள்ள களி கூறுங்க. முன்மாதியும் பின்மாதியும் உங்களுக்கு ஊற்றி எந்த சூழ்நிலையிலும் உங்களை கரம் பிடித்தவர், கைவிடாத தேவனாயிருந்து தேவன் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்திரம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தம் உள்ள கருத்துல ஒரு விஷயங்களை தாழ்த்தி பொறுப்பாதத்தில் தருகிறோம். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.